ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபியில் இன்னைக்கு ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸும் சாஸும் எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த சைஸ் 5 உருளைக்கிழங்கு தோல் எடுத்து தண்ணியில் போட்டிருக்கோம். இது அப்ராக்சிமேட்டாக 4 பேருக்கு கரெக்டாக இருக்கும். இதை நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம். கட் பண்ண தண்ணியில் போட்டு வச்சுருங்க, இல்லைன்னா கருப்பாயிடும். வாங்க, இது வேக வச்சு எடுத்துடலாம். சுடுதண்ணியில் கொஞ்சம் உப்பு, கட் பண்ண உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு ஒரு கொதி விட்டு எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு பாதி வெந்தால் போதுங்க, அப்போ தான் ஃப்ரை பண்ண கரெக்டாக இருக்கும். ஒரு கொதி வந்துருச்சு. இது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு லைட்டாக ஆறின பிறகு அப்ராக்சிமேட்டாக 6 டேபிள் ஸ்பூன் சோள மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டோம். இப்போ ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்வை மீடியம் டு ஹையில் வச்சுக்கோங்க. பாதி ஃப்ரை ஆனவுடனே இது எடுத்து தனியாக வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து திரும்ப இன்னொரு வாட்டி ஃப்ரை பண்ணலாம். அப்போ தான் கிறிஸ்பியாக நல்லா வரும். இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணதை ஆறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே சாஸ் ரெடி பண்ணிடலாம். கடாயில் கொஞ்சம் அதிகமாக வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1.5 டீஸ்பூன் மைதா சேர்த்து வெண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. மைதா வெண்ணெயில் வதங்கின பிறகு அப்ராக்சிமேட்டாக 200 ml காய்ச்சி வச்ச பால் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கொதி வந்த பிறகு துருவின செடார் சீஸ் 2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு கண்டிப்பாக செடார் சீஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க, வேற சீஸ் இதுக்கு சூட் ஆகாது. அவ்வளோதாங்க, சாஸ் ரெடி. வாங்க, உருளைக்கிழங்கு நல்லா கிறிஸ்பியாக வேணுங்கிறதுக்காக இன்னொரு வாட்டி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது போட்டோடனே 2 நிமிஷத்தில் ஃப்ரை ஆகிடும். உடனே பார்த்து எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் ரெடி. சாஸோட ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.